பரோட்டாவுக்கு சோயா வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு கீமா பண்ண போகிறோம். அதுக்கு கொதிக்கிற வெந்நீரில் சோயாவை நல்லா கொதி வச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு பச்சை பட்டாணி, 2 வெங்காயம், 2 தக்காளி பழம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், கல் உப்பு, தேவைக்கேற்ப தயிர். இவ்வளோ தான் சோயா பச்சை பட்டாணி கீமா செய்யறதுக்கு. தக்காளி பழத்தை நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த தண்ணியை ஆறிட்டு இதை நல்லா பிழிஞ்சி இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் நல்லா பிழிஞ்சி நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதை நல்லா அரைச்சி வச்சாச்சு. எல்லாமே இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வைக்கலாம். கடாய் அடுப்பில் ஊற்றி அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிக்கிட்டு வாசனை பொருட்கள் கல்பாசி, மராட்டி மொக்கு, பட்டை, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய் எல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா வதக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே அது கூட நம்ம பச்சை பட்டாணியை போட்டு வதக்கலாம். ஒரு 7 நிமிஷம் நல்லா வதக்கினோடனே அது நல்லா வெந்துச்சு பச்சை பட்டாணி. இது கூட இஞ்சி பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்து வதக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எண்ணெய் வேணுன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும். இப்போ நான் அரைச்சி வச்ச தக்காளி விழுது இருக்கு இல்லையா, அதையும் உள்ளே ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கழுவி அதையும் கொஞ்சம் உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாக்கள் எல்லாம் குழம்பு மிளகாத்தூள் 2 சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். வத்தல் தூளையும் அதையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப குழம்பு மிளகாத்தூள், சிக்கன் பவுடர், மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம அரைச்சி எடுத்த அந்த சோயா இருக்கு இல்லையா, அதையும் அந்த விழுதையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கொதி விடணும் மூடி போட்டு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சு, இப்போ நான் உப்பு போட்டுக்கிட்டேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு மிதமான சூட்டில் நம்ம கொதிக்க விடணும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். மறுபடியும் ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விட்டேன். இப்போ இறக்குற டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். மூணு ஸ்பூன் தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது, திரையாகிடும். தயிர் கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக ஊற்றிக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இப்போது சோயா கீமா ரெடி ஆகிட்டு இதை வச்சு பாருங்கள்.